dogs and cats in the home, they carry parasites, so they should never be in the bedroom and they should never be in the kitchen or the area where you're eating food. That's one easy way for human beings to get parasites. அவர் இசை கச்சேரி நடக்கிறது. அந்த இசை கச்சேரியில ஒருவர் பாடுவார். அந்த பாட்டை பாடியவர் கூட கண்ணதாசன் தான் திரைப்படத்தில். அந்த அரங்கத்திற்கு அந்த கணவன் மனைவியுமாக வந்து அமர்வார்கள். பிறகு அவர்களுக்கு புத்திமதி சொல்வது போல் அந்த பாட்டு அமையும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்று அந்த பாடல் தொடங்கும். ஒரு பாம்பை இன்னொரு பாம்பு நீ சௌக்கியமா என்று கேட்டால் எந்தவித கோளாறும் கிடையாது, எந்தவித கேலியும் கிடையாது. ஆனால் ஒரு பாம்பு கருடனை பார்த்து நீ சௌக்கியமா என்று கேட்டால், அதுவும் பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு கேட்டால் என்ன அர்த்தம் என்றால், பரமசிவன் என்கின்ற மிகப்பெரிய தெய்வத்தினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஒரு உயர்ந்த இடத்திலே போய் அமர்ந்திருந்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற நிலையில் அது கேட்கிறது. பாம்பு கருடனை பார்த்து கேட்கிறது, கருடா சௌக்கியமா என்று கேட்கிறது. அதாவது நம் கிராமத்தில் கூட சொல்லவிடை ஒன்று உண்டு. நம்ம போற போக்கில் எல்லாமே சொல்லுவாங்க, யானை படுத்து விட்டால் எலியேறி விளையாடும் என்று சொல்லுவார். வாழ்ந்துகிட்ட குடும்பம் என்று நம்முடைய கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஈட்டி மாளிகை கட்டி நிலம் குளம் எல்லாமே வைத்திருந்து மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் வைத்து, இன்னும் சொல்ல போனால் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கக்கூடிய இருந்த அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நொடிந்து போய் வாழ்க்கையில் வேள்மை நிலை அடைந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வறுமையில் உணர்கிற போது இந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் எல்லாம் செய்வார்கள். வாழ்ந்துகிட்ட குடும்பம் என்று காதில் கேட்கிற போதே நமக்குள்ளே நம்முடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் கூட வரும். அப்படித்தான் அந்த பாட்டை கேட்கிற போது ஒரு ஆறுதலை கொடுப்பது போல அந்த கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதில் முதல் சரணம் ஔவை சொன்னதாக ஒரு கருத்தை முன்வைத்திருப்பார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கிறனாலதான் பாம்பு கருடனை பார்த்து அந்த கேள்வியை கேட்டது. அதுக்கு கருடன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே போடா அப்படின்றது. ஒருவேளை நீ பரமசிவன் கழுத்திலே இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்தால் உன் நிலைமை வேறு. பாம்புக்கும் கழுகுக்கும் இப்போதும் 7ஆம் பொருத்தம் தான். பாம்பும் கழுகும் சந்தித்து விட்டால் சண்டை போட்டு இரண்டுமே இறந்து போயிடும். அது கொத்தும், இது பிடித்து கடித்து தின். நம்முடைய வாழ்க்கையும் மிஸ்ரமானதுதான். பாம்பும் கழுகுமாகத்தான் பல பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே கூட கணவன் மனைவி பாம்பு கழுகாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்திலே கூட பாம்பும் கழுகுமாகத்தான் பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு நாளில் கூட நாம் பாம்பும் கழுகுமாக சில நண்பர்களை சந்திக்க நேரிடுகிறது என்பதும் உண்மைதான். ஆக இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்பதை கண்ணதாசன் அழகாக போகிற போக்கில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட மதிக்கும். மதியாதார் தலைவாசல் விதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது என்று ஔவை சொன்னதாக அந்த முதல் சரணத்தில் உள்ளது. 2வது சரணத்தில் வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2 ஒன்று பெரியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று கேட்பார். வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு குடும்பத்திலே கூட கணவனும் மனைவியும் ஒரே சீராக ஒரே அளவாக இருந்தால் மட்டுமே, அதாவது ஒரே கருத்தோடு அவர்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும், குடும்பத்தை ஓட்ட முடியும். அது 2 ஒன்று பெரியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று கண்ணதாசன் கேட்டது. அதிலும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அதில் அர்த்தம் உள்ளது என்று சொல்லுகிறார். அதாவது உயர்ந்தோர்களும் தாழ்ந்தோர்களும் எப்படி உறவு கொள்ள முடியும் என்றால் உறவே கொள்ள முடியாது. ஒரு படித்தவனும் படிக்காதவனும் உறவு கொள்ள முடியாது. படித்தவனுடைய ஞானம் வேறு, படிக்காதவனுடைய ஞானம் வேறு. 3வது சரணத்தில் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்று ஆரம்பிப்பார். அந்த பெண் உயர படிப்பதற்கு மிகப்பெரிய தொழிலில் அமர்வதற்கு எல்லாம் இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே.
என்னை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்யும் போது இல்லாதான் வாழ்விலே நிம்மதி ஏது என்று கணவன் மனைவியிடத்திலே கேட்பது போல பேசுவது போல அந்த மூணாவது சாலத்தின் விஷயம். ஆக மொத்தத்தில் இருக்கும் இடத்தில் இருக்கிற போது எல்லாருக்கும் மதிப்பு உண்டு. அப்படி ஒருவேளை இருக்கும் இடத்தை விட்டு சற்றே விலகி நின்றால், அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி இருந்தால் எந்த நிலையிலும் நமக்கு நிம்மதி இருக்காது என்பதை அழகாக ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, எல்லா தனி மனிதனுக்கும் இந்த அற்புதமான கருத்தை பதிவு செய்து சென்றிருக்கிறார் கண்ணதாசன் என்று பார்க்கிற போது அந்த காலக்கவியை, கற்பக கருவை நாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியுமா என்ன? நீங்களும் இந்த பாட்டை இன்னொரு முறை நீங்கள் நினைவு கூர்ந்து மீண்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம். Two herbs that are very effective at killing off parasites. One is wormwood and the other one is black walnut. And you can buy, I know in Australia, in health food shops, you can buy these herbs in capsule or a tablet form, but also know that starting every meal with pumpkin seeds. Have a quarter of a cup of pumpkin seeds as the first thing you eat every meal. All worms hate it. And also raw garlic is another deterrent.